மக்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நாவலின் தலைப்பு வந்து வோல்ஃப் டாட்டூஸ், ஓநாய் குலச்சின்னம். ஒரு சீன நாவல், குறிப்பாக மங்கோலியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை. எனக்கு இந்த செலிப்ரிட்டிலாம் சொல்லக்கூடிய நாவல்லாம் கொஞ்சம் படிக்கணும்னு நான் விரும்புவேன். அதுபோல் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் வந்து 2 நாவலை வந்து சொல்லியிருக்காரு. ஒன்று ரூட், அதாவது வேர் அப்படின்னு ஒரு நாவல். அந்த நாவல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் அமெரிக்கர்களால் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, அடிமைகளாக வாங்கப்பட்டாங்க, விற்கப்பட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ண ஒரு நாவல் தான் ரூட். அதை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை உங்களுக்கு அந்த நாவல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை நேரம் இல்லைன்னா டி ஜாங்கோ அப்படின்னு, டி சைலண்ட் ஜாங்கோ லாஸ்ட்டாக நான் சொல்லியிருப்பேன், அந்த மூவி பாருங்கள். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ரிக்கன்ஸ் ஸ்லேவாக எப்படி நடத்தப்படுறாங்க, அதுலேருந்து மீண்டு ஒரு ஆள் எப்படி மேலே வரான்ற மாதிரி 7 தலைமுறை பற்றின ஒரு ஒரு கொடுமையான வாழ்க்கை முறை தான் அந்த ரூட்ன்ற அந்த நாவல். அது அருமையாக பார்க்க முடிஞ்சுது. சரி, அடுத்து அவர் வெற்றிமாறன் அவர்கள் வந்து வோல்ஃப் டாட்டூஸ் அப்படின்னு ஒரு நாவல் சொன்னார். சரி, அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு, நிறைய செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், எல்லாவற்றுள் தலை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் லேசியாக இல்லை புக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஆடியோவாக கேட்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டு நிறைய பேர் அதை என்ன கருத்து சொல்கிறான்னு கேட்கும் பொழுது அந்த கம்பேரிசத்தில் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அது ஒரு நல்ல வாசிப்பாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அதுபோல் பலர் சொன்ன கதைகளின் வழியாக நான் புரிஞ்சுக்கிட்டது, ஓநாய் குலச்சின்னம் அப்படின்ற அந்த நாவலுடைய மையம் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய அந்த இயற்கை சார்ந்த வாழ்க்கை. தொல்காப்பியர் வந்து ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரை லிஸ்ட் பண்ணியிருப்பார். ஓரறிவு அதுவே, உற்றறிவு அதுவேன்னு மரத்தில் தொடங்கி மனுஷனில் முடிப்பார். 6வது அறிவும் மனுஷனுக்கு, முதல் அறிவும் மரத்துக்கு அப்படின்னு. இந்த தாவர வகைகளுக்கு ஓரறிவு, அதில் இந்த புல் என்பது ஓரறிவாக இருக்குது. அந்த மங்கோலியாவை சார்ந்த அந்த பழங்குடியினர் வந்து புல்லை வந்து ரொம்ப முக்கியமாக கருதுகிறாங்க. எங்களுடைய இயற்கை இது இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. திருவள்ளுவர் கூட அழகாக சொல்லியிருப்பார், விசும்பில், அதாவது மழை இல்லைன்னா ஒரு சின்ன புல்லு கூட